So hi guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about a March month prediction. So இதுல வந்துட்டு like நம்ம earth element பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். So Taurus will go on Capricorn. So நீங்க இந்த zodiac signல இருக்கீங்க அப்படின்னா so you are coming under the category of earth element. நீங்க cross watcher-ஆ இருந்தாலும் நீங்க வாட்ச் பண்ணலாம். So let's see before starting the reading guys, like உங்களுக்கு zodiac sign பேஸ் பண்ணி readings பார்க்க பிடிக்கும் அப்படின்னா please do follow my channel and as well as உங்களுக்கு timeless பேஸ் பண்ணி நான் readings பார்க்க பிடிக்கும் அப்படின்னா please do follow my secondary YouTube channel as well. So அதை பத்தின லிங்க் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் கொடுத்திருப்பேன். ஸோ அது இது மேக்ஸிமம் டைம் ப்ரெடிக்ஷனாக வரும், அது உங்களுக்கு டைம்லெஸ் ப்ரெடிக்ஷனாக வரும். ஸோ அதை நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அது மூலியமா உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ தட் as well. So let's see what is happening for the earth element when it comes to the March month. earth element பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். earth element பேஸ் பண்ணியே some kind of fun cards இங்க வந்திருக்கு. So we get the world card. Okay, tarot na உங்களுக்கு பாத்தீங்கன்னா we get the world card and we get the knight of swords. Okay, knight of swords. We get the loyalty. We get the opportunity. We get the unexpected. We get the card like thoughts, feeling trapped. Okay, so for the earth element ஒரு சில சேஞ்சஸ் உங்களோட லைஃப்ல வருது அண்ட் as well as நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ஸ்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சில பாஸ்ட் திங்ஸோ இல்லை பாஸ்ட் மெமரிஸ்லையோ நீங்கள் ஸ்டில் வந்துட்டு அதை பற்றின தாட்ஸும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹையாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அது ஒரு பர்சனாக இருக்கலாம், அது ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸாகவும் இருக்கலாம், அது ஏதாவது ஒரு சில கரியர் பேஸ் பண்ணியும் சில விஷயம் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் கரியரை விட ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸையோ இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸையோ பேஸ் பண்ணி தான் ரொம்ப அதிகமாக தெரியுது உங்களோட கார்ட்ஸை பார்க்கும்போது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விதத்தில் உங்களோட சைடில் உங்களுக்கு யாராவது ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பேசிக்காக உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சில ஐடியாஸோ இல்லை உங்களோட கரியரில் ஒரு சில ஐடியாஸோ அதை பற்றி உங்களுக்கு யாராவது வந்து ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்னன்னா ஏதோ சில விஷயத்துக்காக நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இல்லை. எஸ், நீங்கள் ஹாப்பியாக இல்லை. ஆக்சுவலாக ஃபார் த எர்த் எலிமெண்ட் நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களோ நீங்கள் அவ்வளோவா வந்து ஹாப்பியாக இல்லை. ஏதோ ஒன்று நினச்சிட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு நீங்கள் வந்து சோகமாக தான் இருக்கீங்க. மெயினாக நீங்கள் ரொம்ப சோகமாக தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்குது, அது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தாட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் எப்படி நடந்துற போகுது, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைக் ஒரு மேஜர் டிஸ்டன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு ஒரு மேஜர் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு வானம் எப்படி சொல்றது, லைக் ஒரு லேண்ட் அண்ட் ஸ்கைங்கிற மாதிரி தான். ஸோ அந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு மூன் அண்ட் ஒரு சன், அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி தான். ஸோ ஏதோ ஒரு சில பர்டிகுலர் விஷயத்த யோசிச்சு நீங்கள் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட தான் செய்கிறீங்க. நீங்கள் அந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து ஏக்கத்தோட நீங்கள் வந்து இருக்கிறீங்க, இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அடையிறதோட விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கு. இந்த விஷயம் உங்களோட சைட்ல இருந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த நெக்ஸ்ட் திங் இஸ், இப்போ நம்ம கரியரோட சைட்ல இருந்து பார்க்கும்போது சில பேருக்கு ஒரு சில நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க லைஃப்ல வரலாம். சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஷேர் மார்க்கெட்டோட விஷயத்துலயோ ஆர்எல்ஸ் நீங்க வந்து அப்ராட் கைண்ட் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆர்எல்ஸ் நீங்க வந்துட்டு லைக் ஏதாவது ஒரு சில கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல நீங்க வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே மேக்ஸிமம் ஷேர் மார்க்கெட் கைண்ட் ஆஃப் விஷயமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியாக தெரியுது. ஸோ டே அண்ட் நைட் நீங்கள் வந்துட்டு லைக் இதுக்காக நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் செய்கிறீங்க. சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் கம்மிங் தேர். அண்ட் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் அதுதான் நான் திருப்பி நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு மாதிரி டார்க்காக தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி லோ ஃபேஸாக தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அப்பப்போ உங்களை அறியாமல் ஒரு சில பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் வருது, உங்களை அறியாமல் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. மற்றபடி திருப்பி மறுபடியும் அதே பொசிஷனுக்கு தான் வந்துடுறீங்க. திருப்பி மறுபடியும் ஒரு ஓவர் திங்கிங், மறுபடியும்
மறுபடியும் அந்த ஒரு லைக் உங்களை நீங்களே வந்து டவுன்ஃபால் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில விஷயம், ஒரு சில சர்டன் நெகட்டிவ் இமேஜினேஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் மேபி உங்களுக்கு பாஸ்ட்ல ஒரு சில விஷயம் உங்களுக்கு அகேன்ஸ்டா போயிருந்துக்கலாம், ஒரு சில விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி யோசிக்க வச்சிருக்கோம், ஏதோ ஒரு சில பர்டிகுலர் காரணத்துக்காக தான் நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க. ஸ்டில் அந்த காரணத்துல இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆக முடியல, ஸ்டில் அந்த காரணத்துல இருந்து கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி உங்களால வெளில வர முடியல. மத்தவங்க இப்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கூட ஸ்டில் உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கு. லைக் நான் நம்பலாமா வேண்டாமா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சம் கைண்ட் ஆஃப் பாஸ்ட் திங்ஸ் திருப்பி மறுபடியும் யோசிக்கிறது, இந்த மாதிரி தான் நீங்க ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி தான் உங்களோட தாட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் when it comes to the relationship சைட்ல வந்து பார்த்திருந்தாலும் நீங்க ஒரு பர்சனா வந்து பர்டிகுலர் ஒரு பர்சனா நீங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அவங்கள பத்தி நீங்க வந்து சோஷியல் மீடியாஸ்ல நீங்க வந்து ஸ்பை பண்ணலாம். அண்ட் as well as வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டில் அங்க வந்து ஒரு சில கான்ஃபிளிக்டோட ஒரு விஷயம் தான் இங்க ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. இன்கேஸ் நீங்க இந்த பர்சன் மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்கீங்க, இந்த பர்சன் வந்து கம்யூனிகேஷன்ஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க, நம்மளா போய் பேசலாமா, கம்யூனிகேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில சர்டன் தாட்ஸ் இருக்கு அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அன்டில் அன்லெஸ் நீங்களே கம்ப்ளீட்டா ஹீல் ஆகல அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்ணா அது ப்ராப்பராகவே போறது கிடையாது. ஏன்னா மைண்ட் வந்து ஒரு கிளாரிட்டி நமக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைண்ட் கிளியரா இருந்தா தான் நம்மளோட ஒரு விஷயத்தை நம்மளால கரெக்டா எடுத்து செய்ய முடியும். அதுல இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நமக்கு தெரியும். நம்ம மைண்ட்லயே நம்ம வந்துட்டு ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், என்ன செய்யறோம், அதுல என்ன பிரச்சனை எதுவுமே நம்ம திங்க் பண்ண போறதே கிடையாது. ஏதோ நம்ம செய்யறோம், ஏதோ நம்ம பண்றோம் அப்படின்ற மென்டாலிட்டி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட நீங்க வந்து செஞ்சாதான் நல்லா இருக்கும். பட் நீங்க இப்போதைக்கு கிளியர் மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பாஸ்ட்ல இருந்தே கிளியர் மைண்ட் செட்ல இல்ல. அண்ட் as well as இந்த மார்ச் மந்த்ல நம்ம பார்க்கும்போது சின்னதா அப்பப்போ ஒரு பாசிட்டிவ் ஹோப், ஒரு பாசிட்டிவ் பிகினிங்ஸ், ஒரு சில பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்க பாக்குறீங்க. பட் ஸ்டில் அதுல வந்து கம்ப்ளீட்டா அவங்களால வந்து ஈடுபட முடியல. கம்ப்ளீட்டா அவங்களால அந்த விஷயத்த வந்து லைக் எப்படி சொல்றது, அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர முடியல. உங்களுக்கு ஒரு சடன் பர்டிகுலர் விஷயத்துல இருந்து கம்ப்ளீட்டா அதுல இருந்து உங்களை வந்து சேஞ்ச் பண்ண முடியல, உங்களால வந்து அதை மாத்திக்க முடியல. ஸோ நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததுதான் வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா ஓவரால் உங்களோட லைஃப்ல நீங்களாவே வந்து டார்க் ஆக்கிக்கிறீங்க. ஓகே, சிச்சுவேஷன் டார்க் ஆக்கிருக்கு உங்களுக்கு, சிச்சுவேஷன்ஸ் உங்களை எந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கு. பட் அந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து வெளியில வரதுக்குரிய என்ன சொல்யூஷன் அதை தானே பார்க்கணும். திருப்பி அதே லூப்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா அப்போ உங்களோட லைஃப் நீங்க எப்படி நீங்க டேக் கேர் பண்ணுவீங்க? ஏன்னா இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வருது, ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தக்க வைக்க உங்களுக்கு தெரியல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க வந்து இந்த சர்டன் விஷயத்தினால நீங்க அதை வந்து இழக்கிறீங்க. ஸோ அது திருப்பி உங்களை வந்து என்னன்னா அகெயின் ஒரு பெரிய பள்ளத்துல தான் கொண்டு போய் விடும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், லைக் உங்களுக்கு ஒரு சில விஷயம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருது. ஸோ இந்த பாசிட்டிவ் சேஞ்சஸை நீங்க வந்து அடோர் பண்ணுங்க, இந்த பாசிட்டிவ் சேஞ்சஸை நீங்க வந்து ஏற்றுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களோட லைஃப்ல அது ஒரு ஹோப்பா வச்சுக்கோங்க. ஓகே, என்னோட லைஃப்ல கம்ப்ளீட்டா எல்லா ஏரியாலையும் எனக்கு மாற்றம் வரலனாலுமே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மாற்றம் வருது. ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சமான இருக்க இந்த மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும். ஸோ அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அந்த ஒரு கிளியர் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப தேவை. எல்லாருக்கும் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காமனான ஒரு விஷயம் தான். ஸோ உங்களோட லைஃப்ல மட்டும் தான் இந்த பெயின் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா லைக் இந்த காட்சை பொறுத்த அளவுக்கு எனக்கு அப்படிதான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு அட்வைசர் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவை இந்த டைம்ல. லைக் ஏன்னா நீங்க நிறைய அந்த ஒரு ஓவர் திங்கிங்ல நீங்க இருக்கீங்க அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி கிளியர். இந்த மார்ச் மந்த் நான் பார்த்தாலுமே அந்த மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து யாரு கூட இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவா ஃபீல் ஆகுது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாராலுமே சரி. ஸோ அவங்க கூட நீங்க இருங்க. அண்ட் as well as உங்களோட மைண்டை எவ்வளோக்கோளோ உங்களால வந்து கிளியர் பண்ண முடியுமோ, எவ்வளோக்கோளோ உங்களை பாசிட்டிவா வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி இருங்க. ஸோ டெஃபினட்டா உங்களோட லைஃப்ல கண்டிப்பா ஒரு குட் சான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த எர்த் எலிமெண்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி இன் யோர் கார்ட்ஸ் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அகைன் உங்களோட சப்போர்ட்டை என்னோட இந்த யூடியூப் சேனல் அண்ட் as well as என்னோட செகண்டரி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் as well as என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் லிங்க்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர் என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். போத் டீல் இந்த ஹைலைட் கமெண்ட்லாம் கொடுத்துருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோலாம் டிஸ்பிளே இருக்கும். ஸோ see you guys in the next video. Until then, take care. Bye bye.